Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெம்மி ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த ஸ்ட்ரைட்டனோட நேம் என்னன்னா கெம்மி ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் இப்போ நம்ம 5000 6000 கொடுத்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்குறதுக்கு, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரைட்னர் வாங்குறதுக்கு. இதே ஒரு பியூட்டிஷியனாக இருக்காங்க, ஒரு பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வாங்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நிறைய பேத்துக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரைட்னர் தான். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் பபிள் ட்ராப்லாம் போட்டு சேஃபாக தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. நான் இதை வாங்கி ஒரு 6 or 7 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதனால தான் என்கிட்ட அந்த பபிள் ட்ராப் இல்லை. அவங்க உங்களுக்கு அனுப்பும் போது ரொம்ப சேஃபாக அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் ஒரு கார்டு ஒன்று, கங்க்ராச்சுலேஷன் கார்டு ஒன்று அதில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்ட்ரைட்னரை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் எங்கே இந்த ஸ்ட்ரைட்னர் பர்ச்சேஸ் பண்ணேன்னா நான் மீஷோவில் தான் பண்ணேன். மற்ற ஆப்ஸ்லலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. பட் மீஷோவில் கம்மியாக இருந்துச்சு இந்த மாடலுக்கு. இந்த மாடலோட அமௌண்ட் என்னென்னா 229. இப்போ இருக்க ரேட் டெலிவரி சார்ஜஸ் 77 rupees வரும். இதே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 194K நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் டெலிவரி சார்ஜோடு வந்துடும். இந்த ஸ்ட்ரைட்னரோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். இது மேக்ஸிமம் 220 டிகிரி வரைக்கும் ஹீட் கொடுக்கும். இதில் செராமிக் ஹீட்டிங் பிளேட்ஸ் இருக்குது அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் இருக்குது. லைக் 160 டிகிரி, 180 டிகிரி, 200 டிகிரிஸ் அண்ட் 220 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பிடிசி ஹீட்டர் வித் ஃபாஸ்ட் ஹீட்டிங் இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு சீக்கிரமாக ஹீட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் பவர் இண்டிகேட்டர் லைட்ஸ் இருக்குது. அதனால நம்ம எந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோன்றது நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இதிலோட வயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த வயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரொம்ப லோக்கல் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்மளுக்கு லைஃப் லாங் இப்போ அந்த பிளக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த வயர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் நம்ம கொஞ்சம் லாங் டேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் இப்போ நார்மலாகவே ஒரு 200 300க்குலாம் மினி ஸ்ட்ரைட்னர்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த பட்டன்ஸ் இருக்காது. பட் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக் 180 டிகிரிஸ்லேருந்து 220 டிகிரிஸ்க்குள்ளே நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். அண்ட் இது ரொம்ப வெயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் வெயிட்டில் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரிப்னஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இதோட பிரெத் சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ ஹேரை இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டோட இது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரைட்னர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். நம்ம அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணியும் ஒரு 8 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஸோ நல்லாவே இது ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைட்னர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரைட்னரோட மாடல் நம்பர் என்னென்னா KM329. இதோட வால்டேஜ் என்னென்னா 220 to 240 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நிறைய அமௌண்ட் போட்டு அஃபோர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதை விட இந்த ஸ்ட்ரைட்னரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதே பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹையஸ்ட் அமௌண்ட் போட்டு ஃபஸ்ட்டு வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட்னரை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் நம்ம பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வாங்கிக்கலாம். நம்ம ரெகுலர் யூஸ்க்கு அவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். ஸோ ஏன்னா இதில் கண்ட்ரோல் இதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப ரொம்ப பெட்டர். மற்ற நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குறத காட்டிலும் இது ரொம்ப பெட்டர். ஸோ இது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.